பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவாபிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஐடி இடி ரைடு இங்க தமிழகத்துல ஒரு மூத்த அமைச்சர், திமுக சேர்ந்த மூத்த அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களோட வீடு அலுவலகத்துல ரைடு நடந்துருக்கு, இடி ரைடு. இதோட பின்னணி என்ன? ஆல்ரெடி அவர் மேல ஊழல் வழக்கு, அந்த ஹவுசிங் அலாட்மெண்ட்லயும் ஒரு கேஸ் வேற இருக்கு. அது தொடர்பா இல்ல இது தனியா? இல்ல, அவர் பேர்ல வருமானத்துக்கு அதிகமான சேர்த்த சொத்த வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. அவர் 2006-11 காலகட்டத்தில் பணியாற்றிய பொழுது 2 கோடியே 1,35,000 ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காருன்னு வந்திருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்துங்கிறது தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால், ஒருவர் எம்எல்ஏவாக நிக்கிறப்ப என் பேர்ல இருக்கிற அத்தனை சொத்துன்னு தன் பேரில், தன் மனைவி பேரில், இது 25 வயதுக்கு கீழான மகன்கள் பேர்லயும் கொடுத்தாகணும். சோ இவங்க எல்லார் பேர்லயும் இருந்த மொத்த சொத்தை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக அமைச்சர் ஆயிட்டேன்னு சொன்னீங்கன்னா எந்த பிரைவேட் கம்பெனில டைரக்டர் உட்பட எதையும் பண்ண முடியாது. வெறும் விவசாய வருமானத்தை தவிர வேற எந்த ஒரு தொழிலையும் இருக்க முடியாது. சோ இவர் 2006-11 காலத்துல 2 கோடி சில்லறைக்கு வாங்கியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். திரு செந்தில் பாலாஜி பேர்ல 1,34,00,000 தான் சொத்து கேஸ். ஆனா அவர் வாங்கியிருக்கிற அந்த இடத்துடைய மதிப்பே கிட்டத்தட்ட 80 கோடி. ஆனா 10 லட்சத்துக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அதாவது திரு செந்தில் பாலாஜியுடைய தம்பியுடைய மாமியார் பேர்ல வாங்கி தம்பியின் ஒய்ஃபுக்கு செட்டில் பண்ண அந்த இடம். அது மாதிரி இவருடைய கேஸ்ல 2 கோடியே 30 லட்சம். இந்த வழக்கை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இதுக்கு இந்த கேஸ் 2018 போட்ட கேஸ். அதாவது இவரை எதிர்த்து இவர் முதல்ல ஜெயிக்கிற இவர் என்ன பண்றாரு, இது 2018 போட்ட கேஸை எதிர்த்து இவர் என்ன பண்றாருன்னா, இது உங்களுக்கு இதுல பர்மிஷன் வாங்க வேண்டியது கவர்னர்கிட்ட வாங்கணும், இவர் அமைச்சர் என்பதால். ஆனால் இவங்க சபாநாயகத்தை தான் 2018 வாங்கினாங்கன்றாங்க. அப்ப இவர் எம்எல்ஏ தான். எம்எல்ஏக்கு வாங்குறதுக்கு போதும். சோ வலதுகை பேனால போட்டாங்களா, பச்சை இங்கில போட்டாங்களா, இந்த மாதிரி டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல போயிருக்காங்க. இன்னொன்னு நீங்க கேட்ட மாதிரி அந்த வீட்டு வசதி வாரியத்தின் இடங்களை இஷ்டத்துக்கு கொடுக்கறது. அதுவும் அந்த பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு அரசு அதிகாரியும் அப்பழுக்கற்ற அதிகாரின்னு சர்டிபிகேட் வாங்கினா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணா அவங்க மனைவிய லைன்ஸ் கிளப்ல போய் சமூக சேவகர் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிட்டா கொடுக்கலாம். இதுல திரு கருணாநிதி உள்ள வீட்டுல இருந்து அவங்க மனைவி, இணைவி, துணைவின்னு எல்லார்கிட்ட இருந்தெல்லாம் போன் இஷ்டத்துக்கு போச்சு. ஒரு காலகட்டத்துல இப்படியெல்லாம் போகுதுன்னு பார்த்துட்டு கருணாநிதியுடைய பாதுகாவலாக செக்யூரிட்டியாக இருக்கிற ஒரு 3-4 பேரு எங்களுக்கு சார் கொடுக்கலையே அப்படின்னு கேட்ட உடனே திரு கணேசன் ஒருத்தர், திரு வினோதன் ஒருத்தர், இவங்களுக்கு எல்லாம் முகப்பேர்ல இடம் கொடுக்கிறார். இந்த முகப்பேர்ல கொடுத்த வீட்டை இவர் வாங்க அவருக்கு கொடுத்து, அதாவது அவர் நான் வாடகை வீட்டுல கஷ்டப்படுறேன் எனக்கு அலாட் பண்ணுங்கன்னு கொடுக்கிறாரு. அவர் வாங்கிய பிறகு கிட்டத்தட்ட இவருடைய பினாமிக்கே போய் சேர்ந்திருக்கு. அதாவது ஒரு ரேட்டு பேசி அப்படின்னு ஆயிருக்கு. ஆனா இதையெல்லாம் இதுக்கு அடுத்தது திரு ஜாஃபர் சேட்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஏஜிடிபியாவோ இல்ல டிஎஸ்பியாவோ இருந்தவர். அவர் உளவுத்துறையில இருந்துகிட்டு ஜெயலலிதா வீட்டுக்குள்ள நடந்த போன் கான்வர்சேஷன் முதல் கனிமொழிக்கும் மற்றவர்களுக்கும் டிஆர் பாலுக்கும் இது 2G கேஸ்ல எப்படி தப்பிக்கிறது, ராஜா எப்படி பேசினார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் லீக் ஆகிறதுக்கு காரணம் திரு ஜாஃபர் சேட் ரெக்கார்ட் பண்ணது. அவர் 2 பக்கமும் கோல் அடிச்சிருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, அவருடைய மனைவி பர்வின் என்பவருக்கு லயன்ஸ் கிளப் சமூக சேவகன் சர்டிபிகேட் கொடுக்குது. அவருக்கு எந்த பிளாட், அதாவது திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்து ரோட்ல மிக மிக கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, அவருக்கு ஒரு 4,763 ஸ்கொயர் ஃபீட்டு, அவருக்கு பக்கத்து இடத்தையுமே 3,457 ஸ்கொயர் ஃபீட்டு திரு கருணாநிதியுடைய பாதுகாவலர் ராஜமாணிக்கம் என்பவருடைய மகன் துர்கா சங்கர், இவங்க 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. இவங்க அதுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட் 2010 30-40 லட்சம் கட்டுறதுக்கு சொத்துக்கு வருமானத்துக்கு கணக்கு காட்ட முடியாம அவங்க கொடுத்த அன்னைக்கு அலாட்மெண்ட் லெட்டர் அடுத்த நாளே லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு கம்பெனி கிட்ட போய் அவங்களோட ஜேவி போட்டுக்கிட்டு அவங்க அதை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸா டெவலப் பண்றாங்க. முழுக்க முழுக்க அலாட்மெண்ட்டுக்கு முன்னாடியே திட்டமிட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு போட்டுட்டு இவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குற இடத்தின் மதிப்பு 2 கோடி. ஆனா இந்த மற்றவர்கள் அந்த கணேசன் இதெல்லாம் சொன்னேன், அந்த வழக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க
சந்தை விலையில தான் கொடுத்தா. சந்தை விலைன்னா என்ன சார்? இங்கதான் பிரச்சனை. கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ. கைட்லைன் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் கரெக்டான கேட்டகரியில இருந்தால் ரஃப்லி 2ல இருந்து 2.5 மடங்கு. இன்னைக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இல்ல மாநில அரசாங்கம் ஹைவே போடுறதுக்கோ எதுக்கோ எடுத்தால் சந்தை மதிப்புல இருந்து 2.5 மடங்கு தரணும்னு இருக்கு. ஆனா கேட்டகரியை மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு லேண்டு ஹைவேயை ஒட்டி இருக்கு, அதுக்கு இந்த பக்கம் லேண்டு இந்த பக்கம் லேண்டு எல்லாமே இது ரெசிடென்சியல் இல்ல கமர்ஷியல்னு இருக்கு. ஆனா நடுவுல இருக்கிற இந்த லேண்டு மாத்திரம் அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு போட்டுட்டு அது 2.8 ஏக்கர், கிட்டத்தட்ட 1,30,000 சதுரடி நிலத்தை வெறும் 11 லட்சம் ரூபாய் அப்படின்னு சந்தை விலைக்கு தான் வாங்கியிருக்காரு நம்ம ராஜா ராசா, சாரி செந்தில் பாலாஜி. அவருடைய தம்பி மாமியார் வாங்குறாங்க, அதை செட்டில் பண்றாங்க. சரி, அந்த லேண்டோட மதிப்பு அக்ரிகல்ச்சரா இருந்ததா 10,80,000 ரூபாய் தான் அதுக்கு மதிப்பான்னு பார்த்தால், அந்த இடத்தை விற்றவர்கள் கரூர் வைசியா பேங்க்ல ஒரு லேடி பேர்ல இருந்தது, அவங்க கணவர் கரூர் வைசியா பேங்க்ல டைரக்டரா இருந்தவர். ஆனா இவங்க போய் லோன் வாங்கினது சிட்டி யூனியன் பேங்க்ல கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அந்த 1,10,000 சதுரடி இடத்துல வாங்கியிருந்தாங்க. 30 கோடி ரூபாய் கடன் வாங்கணும்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய டிஸ்ட்ரஸ் சேல் ஆர் ஃபோர் சேல் வேல்யூ டபுளா இருக்கணும். அப்ப 60 கோடி. அப்ப மார்க்கெட் வேல்யூங்கிறது 75 இருந்து 80 கோடி போட்டிருந்தா தான் டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூ 60. 80 கோடி ரூபாய் நிலத்தை வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு இவங்க வாங்கிட்டு அதை நான் மார்க்கெட் வேலையில வாங்கினேன். சரி, அவங்க எங்க விற்கணும்னு சொன்னா அந்த வித்தவங்க எல்லாம் விண்மில் ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு பர்மிஷனை கொடுத்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் செந்தில் பாலாஜியும். நடுவுல திரு செந்தில் பாலாஜியுடைய துறையை பயன்படுத்தி திரு சபரீசனுக்கு நெருக்கமானவர்களுக்கும் விண்வெல் ப்ராஜெக்ட் கிடைச்சது. சோ இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த கேஸும் இப்போதைக்கு நிறுத்தத்துலதான் இருக்கு. திரு ஜாஃபர் ஷேக் மனைவி பேர்ல வாங்கினது. சார், இதெல்லாம் பிரச்சனை வந்த உடனே அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இது பெரிதாக வந்தது. அந்த நேரத்துல ஒரு ஜெயா பிளஸ் டிவிக்கு நான் வேறொரு நிகழ்ச்சிக்கு அனுப்புறதுக்காக கேபி சுனில போய் பார்க்கிருந்தேன். அப்போது அவதான் ஜெயா டிவிக்கு தலைவர். அவர் சொன்னார், நாங்க தான் ரிசர்ச் பண்ணி எடுத்தோம், நாங்க போட்டா அது அதிமுக இதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி டைம்ஸ் நவ் கொடுத்துட்டு அப்புறம் விவரிக்கிறோம்னார். அதுல எவ்வளவு முறைகேடுகள்! திமுக தான் நினைச்ச அதிகாரிகளுக்கு, தான் நினைச்ச ஆளுங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்து 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை 20-30 லட்சம் ரூபான்னு கொடுத்தாங்க. இதையெல்லாம் போட்ட உடனே கருணாநிதியே, மத்தியில இருந்த ஆட்சியும் அவங்க ஆட்சி தான், நாங்க சொன்னா கோபாலபுரம் கை நீட்டினாதான் டெல்லி கேட்குங்கிற அளவுக்கு மன்மோகன் சிங் மற்றும் ஆட்சியில அதாவது இதுக்கு பேரு டிஸ்கிரிஷனரி அலாட்மெண்ட், அதாவது சட்டப்படியாக யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறது போய் ஸ்பெஷல் பவர்ஸ்ல முதலமைச்சருக்கு இருக்கிறது எல்லாம் கொடுக்கப்பட்டது. இதையே திரு கருணாநிதியே கேன்சல் பண்ணிட்டார், இனிமேல் யாருக்கும் கொடுக்க கூடாது. ஸோ தெளிவாக முறைகேடு நடந்ததுங்கிறது கருணாநிதியுடைய சர்டிபிகேஷன் தான் கெசட்ல போய் அந்த டிஸ்கிரிஷனரி கோட்டாவை நீக்கினது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை நடத்த விடாம எவ்வளவுக்கு இது, அதாவது நமக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, கின்னஸ் ரெக்கார்டும்பாங்க, இல்ல லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும்பாங்க. அதுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் கோர்ட்ல போய் இந்த பேனால கையெழுத்து போடல, இந்த டேபிள்ல உட்கார்ந்து போடல, நின்னுகிட்டே கையெழுத்து போட்டாருங்கிற அளவுக்கு, சொல்லாத அளவுக்கு பொய்யான காரணங்களை கூட்டி 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 தள்ளி வச்சு 2008-10 பீரியடுடைய அலாட்மெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆளுக்கு தண்டனை வாங்கி தரல, ஒரு ஆள் லேண்ட புடுங்கல. சார், செந்தில் பாலாஜி வழக்குல அவர் இது அதிமுக காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுக்கிறாருன்னா வழக்கு. இந்த குற்றத்தை சொன்னது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆனால் ஒருவர் வேலை கூட பறிக்கப்படவில்லை. யாருக்கு வேலை கொடுத்தாங்களோ. இதே மேற்கு வங்காளத்தில் 26,000 டீச்சர்ஸ் உடைய அப்பாயின்மெண்ட்டை ஹைகோர்ட் கேன்சல் பண்ண, அதை எதிர்த்து மம்தா பானர்ஜி உச்ச நீதிமன்றம் முதல்ல ஸ்டே கொடுத்தாலும் உச்ச நீதிமன்றம் லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கலாங்கிற திமுரு எப்படி வந்தது? கட்சிக்காரன் கேட்கறான்னா நீ எப்படி கொடுக்கலாம்? சோ இவங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும்னா அந்த இதையும் கேன்சல் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் வேற மாதிரி கொடுப்பேன்னு இன்னும் மம்தா சொல்லிட்டு இருக்காங்க. லஞ்சம் ஊழல் என்றாலே இண்டி கூட்டணி அப்படிங்கறதுல மம்தாவாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் சுதந்திர தின விழாவிற்கு பார்லிமெண்ட்ல லோக்சபா எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியும் வரவில்லை, ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் வரவில்லை. இவங்களுக்கு இந்தியாவின் இறையாண்மை மீது
நம்பிக்கை கிடையாது. இத்தாலிய குடும்பத்தில் பிறந்தார்னாலும் அவர் இந்தியர், நான் இந்தியர்னு சொல்லிக்கிறப்ப இதற்கு நாங்க தான் ஆளும் பரம்பரை, நான் மன்ன எனக்கு கொடுக்கல, ஒரு கீழ் ஜாதி மோடி வந்துட்டார்னு சொல்லி அதுல கலந்துக்காம இருக்காருன்னா நீ எதற்காக அந்த பதவியை ஏத்துக்கிட்ட? இதுதான் பிரச்சனை. அதை யாவர் மோடி ஜாதியை என்ற பெயர் கொண்டவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று சொன்ன வழக்கில் இன்றும் அதுல ஸ்டேல தான் இருக்கு, அதுல ஜாமீன்ல தான் வெளியில இருக்கு. எனவே இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்ப பெரியசாமி அந்த சொத்து குவிப்பு வழக்குல ஐ மீன் இதுல என்ன போட்டிருக்காருன்னா, இது கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்காம இவர்கிட்ட வாங்கியிருக்குன்னு இருக்கு. அதை ஆனந்த் வெங்கடேஷ் ரிவர்ஸ் பண்றார். அதுக்கப்புறம் இவர்களுக்கு தோதான வேறொரு பெஞ்சில இது பண்ணி இந்த ரேட்டுக்கு தான் வித்திருக்கேன்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்றைய தேதி இடி ரெய்டு பண்ணது. ஆனா ஒரே ஒரு விஷயம் கார்த்தி, இதை சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏனால் இடிக்கு உள்ள பவர்ஸ் ஏற்கனவே இருக்கிற எஃப்ஐஆர் தான். இப்போ இந்த ஜாஃபர் சேட் வழக்குல உங்களுக்கு அவருடைய மனைவி பர்வீனுக்கும் திரு கருணாநிதியுடைய பாதுகாவலர் மகனுக்கும் கொடுத்த லேண்ட அடுத்த நாளே லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க. இப்ப அதே லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பின்னி இடத்த உங்களுக்கு கட்டுறதுக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தோன்னு ஸ்வான் அபிடவிட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்ததை வச்சுக்கிட்டு வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் கூற வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த வழக்குல நாங்க விசாரிச்சா ஒன்றும் கிடைக்கல, அதனால கேச மூடுறோம் அப்படின்னு இந்த ஆட்சியில கேச மூடிட்டாங்க. சோ கீழே இருக்கிற எஃப்ஐஆர் மூடியாச்சுன்னா உங்களுக்கு பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னு சொல்லி இடியால் விசாரிக்க முடியாது. மொரீஷியஸ்ல இருந்து 280 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கிறதுன்னு இடி ரெய்டு சொன்ன வழக்கை மூடிட்டாங்க. வெளிநாட்டு பணம் இந்தியாவிற்கு வந்திருக்குன்னா கூட. சோ இந்த சட்டங்கள் மாநில அரசு நினைத்தால் எதை வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி இருக்கு. இதற்கு கட்டுப்பாடு வேணும். இதே மாதிரி லாட்ரி மார்டின் மீதான வழக்கை தமிழ்நாட்டிலையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, மம்தா தீதி கல்கட்டாலையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சோ இடி மேல இருக்கிற பவர்ஸையும் அடக்குறாங்க. சிபிஐ கூட சரியாக செயல்படவில்லையோ என்ற வருத்தம் எனக்கு உண்டு. KN நேருவின் தம்பி திரு ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அவர் வீட்டுல போய் அவரு இது டுவார்டு போர்டு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் டிபார்ட்மெண்ட் என்ஜினியர்ஸ் பலரும் பல கோடிகள் சம்பாதிச்சிருக்காங்க. வாடகைக்கு வீட்டை எடுத்து மூட்டையா நோட்டை சேர்த்து வச்சிருக்காங்கன்னு ஒருவர் வழக்கு போட்டிருக்காரு, கண்ணன் சுவாமிநாதன். ஆனால் அந்த போஸ்டிங் எல்லாம் போடுறதுக்கு ஒரு போஸ்டிங்க்கும் திரு KN நேருவுடைய தம்பி ரவிச்சந்திரன் 50 லட்சத்துல இருந்து 1 கோடி வாங்குறாருன்னு கம்ப்யூட்டர் ஆதாரங்கள் எடுத்திருக்கேன்னு சொன்ன வழக்க சிபிஐ அவர் IOB பேங்க்ல வாங்கின கத்தீட்ரல் பிரான்ச்ல இருக்கிற கடனை கட்டிட்டாருன்னு முடிக்கிறதுக்கு ஹைகோர்ட் விட்டுருக்கு. எனவே சிபிஐ கூட இந்த வழக்கை விட்டுருச்சு. ஏன்னா இடினா பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு. ஆனால் சிபிஐயும் இந்த வழக்கை ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அப்பீலுக்கு போகணும். சரி, தமிழ்நாடு ஜெயலலிதா அவர்கள் 96ல அவர் மீது பரப்பப்பட்ட கதைகளை கேட்ட ரஜினிகாந்த் ஒண்ணு சொன்னார், மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் தமிழகம் இதுவாகிடும் அப்படின்னு. இன்னைக்கு நிலைமையில எல்லா விஷயங்களும் அவங்க குடும்பம் தான். இன்னைக்கு காலையில பேப்பர் எடுத்தீங்கன்னா 4 பக்கத்துக்கு 4 பக்கம் சதுரம்ங்கிற கம்பெனி லே அவுட் போட்டு விற்குது. எல்லாமே ஒரு சினிமா படம் விடாம எல்லா படங்களும் பெரிய படமாக இருந்தால் அது அந்த சிவப்பு அரக்கன் என்ற, இவர்கள் தமிழ்ல பேரே வைக்க மாட்டாங்க, சிவப்பு அரக்கன் என்ற அந்த நிறுவனம் மட்டுமே இது பண்ணுது. சோ இது மாதிரி வானம் என்ற ஒரு சேட்டிலைட் கம்பெனியை விட போறாராம் எலான் மாஸ்க்கு போட்டியாக அப்படின்னு ஒரு ரூமர் ஓடுது. சோ இது எல்லாம் தடுக்கணும்னு சொன்னா வருகிற ஆட்சியில் இது நடக்கணும். நீங்க சொல்ற இதே நேரத்துல இன்றைய காலையில பேப்பர் என்ன சொல்லுதுன்னால், இது தமிழக அரசுக்கு ரேஷன் சப்ளை பண்ற விஷயத்துல ஊழல்கள் நடந்திருக்கு போன ஆட்சியில, எடப்பாடி மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில அப்படின்னு ஆதாரங்களோடு அரப்போர் ஜெயராமன் கொடுத்த வழக்கில் ஏன் டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டு கேஸ் போடலன்னாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதே கம்பெனி கிட்ட அதை விட இன்னும் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக்கி இந்த திமுகவும் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இவங்க 2 பேரும் தமிழகத்தை தரைக்கு கீழே தள்ளுபவர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி வர வேண்டும். மத்திய இந்திய அளவுல காங்கிரஸ் பாஜக தான் ஆளணும். இந்த மாநில கட்சிகள் என்பவை ஜாதியை தூண்டி விட்டு மதத்தை தூண்டி விட்டு ஜெயிக்கிறாங்க. இதை தள்ளுபடி செய்ய மத்திய கட்சிகள் வரணும். அதுல இன்றைய நிலையில கூட்டணி ஆட்சி வரணும். இதை நோக்கி போகணும். ஆனா இன்னைக்கு நடந்திருக்கிறது ஒரு சாம்பிள் தான். இடி ரைடு இன்னும் பல
திரு மூர்த்தி பேர்ல வர விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மூர்த்தி பேர்ல ரெய்டு வரல. டிஆர் பாலு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அவர் அந்த இதுல ராமர் சேத்துவை உடைக்கிறதுக்காக கம்பெனியை போட்டு கப்பல் கம்பெனிகளை பத்தி அண்ணாமலை பயில் சொல்லி இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். அதுல இருந்து மாயா மோட்டார்ஸ்னு அவருடைய கம்பெனிக்கே ஒரு கன்சல்டன்டா நான் போயிருக்கேன் இவருடைய இதுல. அதனால அவை எல்லாமே இன்னைக்கும் அவருடைய டிஆர் பாலுடைய பாலு தேவருடைய மனைவி பேர்ல தான் கம்பெனிகள் டைரக்டராக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே அடுத்த சில மாதத்துல நடக்கணும். கண்டிப்பாக தமிழகத்தில் மீண்டும் திமுக வரக்கூடாது